வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா? இந்த பொட்டேட்டோவில் வந்து ஒரு கிறிஸ்பியான ஒரு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் வந்து பொட்டேட்டோஸ் எல்லாமே வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ அரிஞ்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் நீல வாக்கில் தான் அரிய போகிறேன். ஸோ இந்த மாதிரி அரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் தின்னாவே அரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக வேகும், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பவுலில் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம அரிஞ்சு வச்ச உருளைக்கிழங்கெல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சாச்சு. இன்னும் டேரெக்டாக போய் நம்ம ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். இது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன், சமைக்க தெரியாதவங்களுக்காக மட்டும்தான் நான் இது சொல்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து இப்படி வந்து கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்டோ, சமைக்கிறதுக்கு முன்னாடி வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து கருத்து போகாது. அந்த ஒரு காரணத்துக்காக தண்ணிக்குள்ளே எல்லோரும் போடுறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கடாய் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடாயிடுச்சு. கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 4 பல்லு பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடிடலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ 5 மினிட்ஸ் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமும் கிறிஸ்பியாக வந்திருக்கு. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. வேணும்னா நீங்கள் இப்படி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கடாயை வந்து கையில் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ அகெயின் வந்துட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து குக் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், கிறிஸ்பியாக உங்களுக்கு தெரியும். கிழங்கு ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு நான் மேத்தி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொத்தமல்லி தழை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.